ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் நல்லா அழகாக அதுக்கு பெரிய சைஸாக கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணியில் கல் உப்பு போட்டுட்டு நான் அதில் போட்டுட்டேங்க. ஏன்னா சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து அந்த தண்ணியில் செத்து போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெடிக்கட்டிட்டு எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும், நல்லா தண்ணி எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்க போகிறோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து காலிஃப்ளவர் ஃபுல்லாக கோட்டிங்காக நல்லா ஒட்டிக்கும். நமக்கு வந்து மசாலாலாம் வந்து பிரிஞ்சு வராது. அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து கடலை மாவு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து கடலை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். ஏன்னா இது எல்லா காலிஃப்ளவர்லேயும் சூப்பராக வந்து ஒட்டி பிடிக்கும். நமக்கு வந்து கடாயில் ஒட்டாது, நல்லா வந்து சூப்பராக கிறிஸ்பாக வரும். அதனால தான். அப்புறம் வந்து ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. அப்புறம் இந்த 65க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி விட்டு தான் தெளித்து பிசையணும். நீங்கள் வந்து நிறைய தண்ணி விட்டு பிசையாதீங்க. ஏன்னா வந்து அப்புறம் வந்து நிறைய தண்ணி ஆகிடுச்சின்னா திரும்பி நீங்கள் வந்து டபுள் வாட்டி வந்து கோட்டிங் கொடுக்க திரும்பி அதே மைதா, கடலை மாவு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சேமாக அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எதையாச்சும் ஒன்று அதிகப்படுத்திடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் கேசரி பவுடர் கலர் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி அதிகமாகிடுச்சின்னா பயப்படாதீங்க. நம்ம எடுத்த மாவை 3மே வந்து சேம் அளவாக போட்டு திரும்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைகிறப்ப நமக்கு வந்து அழகாக எல்லா காலிஃப்ளவர்லேயும் மசாலா வந்து சூப்பராக வந்து கோட்டிங் ஆகும், சூப்பராக வருங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த 65 நம்ம காலிஃப்ளவர் 65 செய்யலாம். ரொம்பவே சிம்பிளாக செய்யலாங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வரத்தங்காட்டியே நம்ம இதை சூப்பராக சுட முறுமுறுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கடையில் எந்த அளவுக்கு ரேட்டு தெரியுமாங்க. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக சூப்பராக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். அப்புறம் நிறையவும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், செம்மையாக சூப்பராக வந்து நமக்கு வந்து காலிஃப்ளவரில் மசாலா ஒட்டியிருக்கு. நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த மசாலாவே ஆட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண உடனே நம்ம வந்து போட்டு வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க. எண்ணெய் காயலைன்னா உங்களுக்கு வந்து சொதன்னு வந்துடும். அப்படியே எண்ணெய் எல்லாமே வந்து காலிஃப்ளவர் வந்து குடிச்சிடும். அதனால் நீங்கள் எண்ணெய் நல்லா காய வச்சதுக்கப்புறம் போட்டுடலாங்க. இப்போ நான் இந்த காலிஃப்ளவர் 65 3 பேட்சாக வந்து போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு வந்து காயணும். போட்ட உடனே நீங்கள் வந்து கரண்டியில் கலக்கி விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 5 செகண்ட் அப்படியே விடுங்க. 5 செகண்ட் அப்படியே விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் 65 திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமாவும் கரண்டி எடுத்து திருப்பியும் கலக்காதீங்க. திரும்ப 5 செகண்ட் அப்படியே விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கடாயில் ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக உங்களுக்கு வந்து எல்லா மசாலாவும் அதில் அப்படியே இருக்கும். இப்போது நம்ம போட்டது எந்த அளவுக்கு சலசலப்பாக இருக்குது பாருங்கள். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 65 எடுத்துட வேண்டியதுதான். நல்லா இந்த குளிருக்கு வந்து நல்லா சுட சூப்பராக வந்து நீங்கள் இந்த காலிஃப்ளவர் 65 செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே காலிஃப்ளவர் வந்து சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபுல் தீ வச்சு போட்டிருக்கோம்.
கொஞ்சம் மிஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூட தீஞ்சு போயிடும். அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து நமக்கு ஆயில் வந்து மசாலா ஒட்டவே இல்லை. அவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போது எல்லா சலசலப்பும் அடங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த சலசலப்பு அந்தளவுக்கு இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலில் கூட நம்ம எடுத்துறதுக்காக நான் டிஷ்யூ பேப்பரில் பிளேட்டில் போட்டிருக்கேன். அதில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப குடிக்கவே குடிக்காது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துடலாங்க. திரும்பி போடுறப்ப நீங்கள் எண்ணெயை நல்லா காய வச்சிட்டதுக்கப்புறம் போடுங்க. காய வைக்காமல் போட்டிங்கன்னா திரும்பியும் எண்ணெய் குடிச்சிடும். நான் 2 காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. மேலே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நான் செஞ்சு திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இது வரைக்கும் ஒரு செய்வீங்க. இதில் மசாலா பிரிஞ்சிருக்கும், நிறைய இருக்கும். இது எதுவுமே வந்து இதில் வரவே வராது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.